வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ இந்த ரத்தத்துல சர்க்கரை பார்க்கறதுல சில சமயம் சில பேருக்கு சில சண்டைகள் வருது. அது என்ன சார், ரத்தத்துல சர்க்கரை பார்த்தா எதுக்கு சார் சண்டை வரணும் அப்படின்னா, இப்ப ரத்தத்துல சர்க்கரை எப்படி எல்லாம் பார்க்கிறோம்? ஒன்று, நம்முடைய ரத்தத்தில் அதாவது ஒரு ஊசி மூலமாக நம்முடைய வீனஸ் ஃப்ளோ, அதாவது அசுத்த ரத்தம் அல்லது சிறையில் வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து பரிசோதிப்பது அது எல்லாரும் நம்ம பார்த்துருக்குறோம் லேப்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கையில சின்ன ஒரு ஊசியில குத்தி அதுல வரக்கூடிய ரத்தத்தையும் எடுத்து பார்க்கறாங்க. இப்போ என்ன சிக்கல், என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்துல இருக்கிற ரத்தத்தின் சர்க்கரை அளவும் இந்த ரத்தத்துல, அதாவது ஊசி மூலம் எடுக்கிற அந்த ரத்தத்தின் சர்க்கரை அளவும் ஒரே அளவாக இருக்குமா, வித்தியாசம் இருக்குமா என்பதுதான் கேள்வி. இதுல என்ன அப்படின்னா, விஞ்ஞானம் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாக இப்போ உங்களுடைய இந்த கையில ஊசி மூலம் எடுக்கிறது கேப்பிலரினா தமிழ்ல தந்துகிகள் சொல்லுவோம். இந்த தந்துகிகள் அப்படிங்கிறது என்னன்னா, சுத்த ரத்தம் நிறைந்த ஒரு ரத்தம். அதுல இருக்கக்கூடிய ரத்தத்தின் அளவு வீனஸ் பிளட், அதாவது சிறை அல்லது அசுத்த ரத்த குழாயில் எடுக்கிற ரத்தத்தின் சர்க்கரை அளவை காட்டிலும் ஒரு 17-20% அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குளுக்கோமீட்டர் மூலமாக எடுக்கக்கூடிய பரிசோதனையில் வரக்கூடிய அந்த ரத்தத்தின் சர்க்கரை அளவு பொதுவாக இப்போ ஒரு 100 மில்லிகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே சமயத்தில் நீங்க உங்களுடைய அசுத்த ரத்த குழாயில எடுக்கிற ரத்தத்துல அந்த சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கும்? 80 மில்லிகிராம் இருக்கும். இதை ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக நம்முடைய அந்த அளவுகள், அதாவது சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற அளவுகள் பொதுவாக வீனஸ் பிளட், நம்ம ரத்தத்துல எடுக்கக்கூடிய இந்த பிளட்டை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால நீங்க வீட்டுல ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை கண்காணிக்கிறது குளுக்கோமீட்டர்ல. ஸோ இந்த குளுக்கோமீட்டர்ல எடுக்கிற சர்க்கரையின் அளவு ஒரு 15% அதிகமாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு உங்களுடைய மருந்துகளையும் மற்ற நடவடிக்கைகளையும் கண்காணித்துக் கொள்வது நல்லது என்று புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுட்டீங்களா? வணக்கம்.